நான் எவ்வளவு வீடியோ போட்டாலும் இந்த 1000 சப்ஸ்கிரைபர் வரமாட்டாங்கங்க. 1000 சப்ஸ்கிரைபர் சுத்தமா வரமாட்டேங்குதுங்க அப்படின்னு புலம்பக்கூடிய உங்களுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. நீங்க கேட்டுக்கொண்டதின்படி இனி நம்மளுடைய விடி தமிழ் ஒய்டி ஸ்டுடியோ சேனல்ல தொடர்ந்து காலை 11 மணிக்கு ஒரு வீடியோவும் இரவு 7 மணிக்கு ஒரு வீடியோவும் கண்டிப்பாக வந்துவிடும். இது தினம்தோறும் வரும். சாட்டர்டே சண்டே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் ஏதாவது கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஒரு வீடியோ அப்படின்றது வரும். மறக்காம தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. யூடியூப்ல நீங்க சாதிக்கணும்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம சேனல் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். அல்கரிதத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது, நம்ம செட்டிங்ஸ் மாத்துறதெல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அதெல்லாம் சும்மா அவங்க வியூஸ் போகிறதுக்காக செட்டிங்ஸ் மாற்ற லோட்டு லோஸ்க்கு மாற்றுவாங்க. பட் உண்மையாலும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அல்கரிதம் அப்படின்ற ஒன்று இருக்கு. ஏன்னா நீங்க வீட்டுல ஏதோ ஒன்று சர்ச் பண்றீங்க, உங்களுடைய ப்ரௌசர்ல சர்ச் பண்றதுக்கு யூடியூப்க்கு தெரிஞ்சு யூடியூப் அதுக்கு ஒரு ஆடு கொடுக்குதுன்னா அப்போ அல்கரிதம் என்ன பண்ணிட்டு இருக்குது, நம்மளே வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. கீப் வாட்சிங் அப்படின்ற மாதிரி நம்மளே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சரி, ஓகே. இப்போ நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வீடியோ மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். இப்ப நீங்கெல்லாம் ஏன் என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ஆனா என்னுடைய வியூஸ்க்கும் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டுக்கும் சுத்தமா ஏணி வச்சா கூட எட்டாது. வியூஸ் எங்கேயோ போயிட்டு இருக்குது. ஒரு நாளைக்கே பாத்தீங்கன்னா 4000 வியூஸ் அப்படின்றது போயிட்டு இருக்கு. நீங்க ஒரு வீடியோ கவுண்ட் பார்க்க கூடாது, அது 1000 2000 போயிட்டு இருக்குது. அதுவே அதிகம். அதுவே 1000 2000 போயிட்டு இருக்குது என்னுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டுக்கு. அப்ப எனக்கு ஒரு 20,000 10,000 இருந்ததுன்னா அப்ப எனக்கு எவ்வளவு போயிட்டு இருக்கும், ஒரு வீடியோ போட்டாலே 10,000 5000 வியூஸ் அப்படின்றது போகும். அப்போ ஒரு வியூஸ்க்கும் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்குன்னா காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க அவங்களுக்கு நீடடே இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லணும். முதல் விஷயம் என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். உங்களுக்கு இந்த மாதிரி பயனுள்ள இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க. அதாவது முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வீடியோல நீங்க பேசும் பொழுது நிறைய விஷயங்களை யூடியூப் அல்கரிதம் கவனிக்கும். இம்ப்ரெசிவ் அப்படின்றது உங்களுடைய வீடியோவுக்கு காமிக்கும். இப்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்ப நான் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா வீடியோவில் பேசும் பொழுது நான் என்ன பண்றேன், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இது மாதிரி பயனுள்ள தகவல் கொண்ட வீடியோ இனி தொடர்ந்து நம்ம சேனல்ல வரப்போகுது. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்றேன் இல்லைங்களா. அப்ப என்னன்னா, நான் ரேண்டமா ஒரு வீடியோ போடுறவன் கிடையாது. யாரு இந்த வீடியோ பார்க்க வரீங்களோ அந்த வீடியோ பார்க்க வர்றவங்களுக்காகவே நான் நிறைய வீடியோ போடுவேன். ஏன், நீங்க ஏதாவது கேள்வி கேட்டா கூட நான் நிறைய வீடியோ அப்படின்றது போடுவேன். அந்த கேள்விக்கும் பதில் சொல்லி ஒரு வீடியோ போடுவேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இங்க பிடிச்ச விஷயம் அப்படின்றது அவங்க தேடுற விஷயத்துக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க மாட்டாங்க. ஒரு ப்ராக்டிக்கல் தெரிஞ்சுக்கோங்க. இங்க மக்கள் என்டர்டைன்மெண்ட்டுக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவத்தை விட இங்க சில எஜுகேஷனல் அப்படின்றதுக்கான பர்பஸ்க்கான விஷயங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ எஜுகேஷனா நீங்க படிப்பு அதெல்லாம் போயிடாதீங்க, நான் அதெல்லாம் சொல்லல. கத்துக்கிற விஷயம்னு சொல்லுவாங்கல்ல, தெரிஞ்சுக்கிற விஷயம், நாலேஜ், இந்த மாதிரி விஷயங்களுக்கு பெருசா இம்பார்ட்டன்ட் அப்படின்றது கொடுக்க மாட்டாங்க. இப்ப நம்ம ரொம்ப வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்கிறோம். ஆனா மற்ற சேனல்ல நீங்க எடுத்து என் கூட ஆரம்பிச்ச சேனல் அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் நான் சேனல் ஆரம்பிக்கும் போதெல்லாம் இர்ஃபான் அப்படின்றவர் அவர் ஆரம்பிச்சுதாரு. ஃபுட் ரிவ்யூலாம் ரோட்ல எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். நான் பார்த்தேன், நான் டி நகர்ல கூட அவரை பார்த்திருக்கேன். நான் ஒரு மைக், அதாவது மொபைல் மைக்லயே அவர் எடுத்துட்டு போய் கேட்பாரு. மொபைல் ஹெட்ஃபோன் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த மைக்லயே கேட்பாரு. ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்றது. ஒருவேளை எல்லாரும் என்ன சாப்பிட்டுட்டேவா இருக்கிறோம், ஏன் அந்த வீடியோ பார்க்குறாங்க, அது மாதிரி ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றதுக்கு மக்கள் கொஞ்சம் ஆர்வம் கம்மியாக தான் காட்டுவாங்க. அதை காட்டிலையும் ஸோ கிரியேட்டராக உங்களுக்கு இது புரியும், கண்டிப்பாக புரிஞ்சிருக்கணும் கிரியேட்டராக உங்களுக்கு. ஸோ அதனால நீங்கள்லாம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல என்னடா வியூஸ் போகுது சப்ஸ்கிரைபர்லன்னு வருத்தப்படக்கூடாது. முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த மைக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மைக்கு தான், குவாலிட்டி பிடிச்சிருக்கு. நீங்க ஏதாவது மைக்கு தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க் கீழே இருக்கு, உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க. சரி, ஓகே. அதாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்றது புரியணும். அதே போல மக்கள் ஓகே இந்த சேனல் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்டை நீங்க தான் கொடுக்கணும். அவங்க தேவையான விஷயங்கள் வருவாங்க. அப்போ இப்போ எனக்கு ஒரு விஷயம் தேவை, எனக்கு யூடியூப் பத்தி தெரிஞ்சுக்கணும், நான் ஒரு வீடியோ ஓபன் பண்றேன். இப்போ நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க. நீங்க இப்போ நான் தேடி வரும்போது நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க. அந்த வீடியோ பார்க்குறேன். அந்த வீடியோ பார்த்தோம்னா இதுல சில டவுட்ஸ் இருக்கு. கீழே பார்க்குறேன் மெசேஜ் பார்த்தா எல்லா மெசேஜும் அப்படியே தான் இருக்குது, எந்த ரிப்ளையுமே கிடையாது. அதே போல அந்த டவுட்டுக்கும் சரியான ரிப்ளை அப்படின்றது கிடையாது. அந்த வீடியோவிலேயே உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கன்னு கிடையாது. என்ன கான்டாக்ட் பண்ணோம்னா சோஷியல் மீடியாவுக்குள்ள வாங்க அப்படின்றதும் கிடையாது. அப்ப நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை யார்கிட்ட கேட்கலான்னு மற்ற சேனலை தேடி போயிடுவேன். ஏன்னா உள்ள ஒரு தடவை வர்றவங்கள அப்படியே பிடிச்சி கபுன்னு தக்க வச்சுக்கணும்.
அதுதான் மேட்ரு. இப்போ யூடியூப் ரிலேட்டடாக தேடிக்கிட்டு வராங்கன்னா இங்கே பாருங்க, உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் சரி, இப்போ நானும் அதை தான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. உங்களுக்கு ஆஸ் அ யூடியூப் கிரியேட்டராக உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கீழே கமெண்ட் பண்ணிங்கனாலே வந்துட்டு கண்டிப்பாக நான் அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். இல்லை எனக்கு இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளம் இருக்குன்னா அதோடைய ஸ்க்ரீன்ஷாட் உங்களுடைய பர்சனல் டீட்டெயிலை மறைச்சிட்டு எனக்கு அதை இன்ஸ்டாகிராம் மூலியமா ஷேர் பண்ணுங்க. அந்த இன்ஸ்டாகிராமோட லிங்க் கீழே இருக்கு. இப்போ எப்படி இருக்கு? ஸோ இப்போ என்ன யோசிப்பாங்க, ஓகே இந்த சேனல்ல இவருக்கு வந்து ஏதாவது டவுட்னா கூட கேட்கலாம், அப்போ இந்த சேனல் போடு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ, என்னைக்காவது ஒரு யூஸ் ஆகும் போல அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. பிகாஸ் ஒரு வீடியோ என்டையர் வீடியோவை பார்க்கறதை விட சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த ஒரு விஷயத்துக்காக ஒருவேளை ரொம்ப நியர்பை இருக்கிறீங்க, ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கு, சாரி வந்து 900 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு, 100 வந்துடும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு கிட்ட இருக்கக்கூடியவங்க இந்த இடத்துல நீங்க ஷார்ட் வீடியோவை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி சூழ்நிலைக்கு மட்டும் ஷார்ட் வீடியோ வந்து பயன்படுத்திக்கோங்க. பட் என்டையரா நான் 1000 இதுல இருந்து தான் கொண்டு வருவேன் அப்படின்னீங்கன்னா முடியாது. அது முடியாதுன்னு இல்லை, முடியும், ரொம்ப சுலபமா முடியும், அசால்ட்டா முடியும். ஒரு வீடியோல 21,000 பேர் சப்ஸ்கிரைபர் வந்தாங்க, ரொம்ப அசால்ட்டா முடியும். ஆனா இன்னும் ஸ்லீப்பிங் சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு இருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த கொஞ்சம் வந்துட்டு ஒரு 90% கம்ப்ளீட்டட் வந்துட்டு உங்களுடைய கண்டென்ட்டை பொறுத்து வந்திருக்கிறாங்க. ஒரு 10% அப்படின்ற மீதம் இருக்கக்கூடிய 100 நீங்க என்ன செய்யலாம்னா வந்துட்டு ஒரு ஷார்ட் வீடியோ போட்டு இழுத்துக்கலாம். ஏன்னா ஷார்ட் வீடியோ பார்க்குறவங்க முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. பிகாஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ற பட்டன் பார்த்தீங்கன்னா பக்கத்திலே இருக்கும். ஸ்க்ரோல் டவுன் பண்றாங்களா, இப்படி தள்ளுறாங்கல்ல, இப்படி வச்சு இப்படி தள்ளிட்டு இருக்காங்களா, இப்படி தள்ளக்குள்ளே இங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலயே வரும். ஸோ இதை டக்குன்னு வந்து கிளிக் பண்ணிடுவாங்க. சரி அதுக்காக யூஸ் ஆகட்டும் போ அப்படின்ற மாதிரி ஸோ சொல்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி நடந்திருக்குது. அதனால உங்களுக்கு நியர்பை இருக்கிறீங்கன்னா ஒரு ஷார்ட் வீடியோ வந்து நல்லா கிரியேட் பண்ணி வேற லெவலில் கிரியேட் பண்ணி போடுங்க. அதாவது நீங்க இத்தனை நாள் போட்ட வீடியோல இருந்து கிளிப் எடுத்து போடாம இத்தனை நாள் போட்ட வீடியோவை வந்துட்டு ஒன்னா நீங்க எடுத்துக்கோங்க. அதாவது வந்துட்டு லோன் தொடர்பான பிரச்சனைக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன், இன்னும் வந்துட்டு நிறைய பிரச்சனைகளுக்கு வந்துட்டு உங்க வீட்டுக்கு வராங்களா, இல்லை உங்களுக்கு என்ன அன்டைம்ல கால் பண்றாங்களா, இது எல்லாத்துக்கும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், சரியான வீடியோ, நம்ம சேனல்லாம் போய் பாருங்க, நான் ஃபினான்ஷியல் தொடர்பாக எக்கச்சக்கமான வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. இப்போ என் சேனலை சொல்றேன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யூடியூப் தொடர்பான வீடியோஸையும் நான் வச்சிருக்கிறேன். நான் அதனால யூடியூப் தொடர்பான வீடியோவும் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த சேனலை போய் பார்க்கணும்னா போய் பாருங்க. உங்களுக்கு மானிட்டேஷன் பிரச்சனை, இல்லை வந்துட்டு இன்ஆத்தன்டிகேஷன் கண்டென்ட், இல்லை வந்துட்டு உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் வந்து டிசேபிள் ஆயிடுச்சு, இல்லை மானிட்டேஷன் அப்ளை பண்ண தெரியல, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கேள்விகளாக இருந்தாலும் நீங்க வந்துட்டு என்கிட்ட கமெண்ட் பண்ணீங்கன்னா ஃபர்தரா நான் உங்களுக்கு கால் மூலியமாக உங்களை நான் கைட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி இப்படிலாம் சொல்லி போடும்பொழுது அப்போ அந்த வீடியோ நல்லா சீக்கிரமா வியூஸ் போகும். அப்போ வியூஸ் போகும்போது என்ன பண்ணா பார்த்த உடனே கிளிக் பண்ணிடுவாங்க. ஸோ அதை வந்துட்டு ஒரு நைட்டு ஒரு 7 மணிக்கு கிட்ட போடுங்க, இல்லைன்னா காலைல ஒரு 11 மணிக்கு மேலே போடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபரை கூட்டிட்டு வரணும். இன்னொரு முக்கியமான விஷயம், லாஸ்ட் சம்மரி அப்படின்றது என்னன்னா, ஒரு வியூவர்ஸ்க்கு நீங்க போடுற வீடியோ பயனுள்ளதா இருக்கணும். அது மட்டும் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, அவங்கள திருப்திப்படுத்தணும். என்னன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு வந்துட்டாங்க உள்ள. அப்போ வந்தவங்களை என்ன சொல்லும், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா, உங்களுக்கு ஏதாவது பதில்கள் இருக்கா, அப்ப என்கிட்ட நீங்க பேசலாம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்றதுக்கும், இல்ல உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து தவிச்சிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ யூடியூப் அல்காரிதம் சஜஷன் பண்ணும். ஸோ இப்படி சொல்லும் பொழுது கண்டிப்பா ஆப்வியஸா ஒரு 100 பேர் கேட்கறாங்கன்னா அதுல குறைஞ்சது வந்துட்டு ஒரு 20 பேர் 30 பேராவது சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு யூடியூப் ஸ்மார்ட் திங்கிங் அப்படின்றது. ஸோ யூடியூப்ல சப்ஸ்கிரைபர் கவுண்டை ரொம்ப எளிமையா கொண்டு வர முடியும். அதை விட எளிமையா வெறும் ஷார்ட் வீடியோ மட்டும் போட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கசன்னு சப்ஸ்கிரைப் கவுண்ட் வந்துடும். சப்ஸ்கிரைப் கவுண்ட் நீங்க ஷார்ட்ல இருந்தும் வரலாம், முழு வீடியோல இருந்து வரலாம். பட் வாட்ச் ஹவர்ஸ் தான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகும். அதை போட்டு குழப்பிக்காதீங்க. சப்ஸ்கிரைபர் 1000 பேர் ஷார்ட் வீடியோல இருந்து வரலாம், இல்ல முழு வீடியோல இருந்து வரலாம். அதனால நீங்க கொஞ்சம் தான் இருக்குன்னா ஷார்ட் வீடியோ போட்டு சீக்கிரமா கொண்டு வந்துருங்க. இல்லைன்னா நீங்க முழு வீடியோவை போட்டு கொண்டு வாங்க. ஏன் முழு வீடியோ போட்டு சப்ஸ்கிரைபரை கொண்டு வரும் அப்படின்றதுக்கு நான் அடுத்த வீடியோ மேக் பண்றேன். ஒருவேளை உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க போய் அந்த ஓட்டிங் போட்டு வைக்கிறேன், அந்த ஓட்டிங்ல போய் கேளுங்க. ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காம இந்த மைக் வேணும்னா வாங்கிக்கோங்க. 2200 தான் வந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருக்கு. 2 மைக் அப்படின்றது, ஒரு ரிசீவர் அப்படின்றதும் இருக்கும். சார்ஜும் பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளேவோட தான் சார்ஜ் இருக்குது பாருங்க, டிஸ்பிளேவோட சார்ஜர் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு நீடட் இருக்குன்னா பயன்படுத்திக்கோங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதனுடைய லிங்க் கீழே இருக்கு.